ஹாய். இந்த வீடியோவில் வந்து செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் 10 சிபிஎஸ்சி செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவோன்னா 3 செக்டராக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. எதை வச்சு பிரிக்கிறோம்னா டைப் ஆஃப் ஒர்க்கு, ரிசோர்ஸ், என்ன மாதிரி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பிரித்து 3 செக்டராக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைமரி செக்டர். ப்ரைமரி செக்டரில் நேச்சர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் டேரெக்டாகவே. எக்ஸாம்பிளுக்கு ரெயின்ஃபால், கிளைமேட், சன்லைட், அனிமல்ஸ், அது மாதிரி நேச்சுரல் ப்ரொடியூஸ் ஆகிறதும் நேச்சுரல் குட்ஸாகவே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார்மிங் லைக் க்ரோயிங் காட்டன், வீட், ரைஸ், ஃபிஷ்ஷிங், டெய்ரி, மைனிங்னா சுரங்கம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாமே ப்ரைமரி செக்டரில் வரும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அக்ரிகல்ச்சர் அண்டு ரிலேட்டட் செக்டர்னு சொல்லலாம். ஏன் இதை நம்ம ப்ரைமரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இதான் வந்து ஃபண்டமெண்டல் பேஸ், அதனால இது ப்ரைமரி செக்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி செக்டர். இதுக்கு பேர் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் இதில் இன்வால்வ் ஆகும். இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட் பார்த்தோம்ல, இப்போ காட்டன் இருக்குது. காட்டன் வந்து ஃபார்ம் யார்ட்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க, மில்லுக்கு கொண்டு வருவாங்க, காட்டன் மில்லுக்கு. அங்கே வந்து அது த்ரெட்டாக மாறும். அப்போ கன்வெர்ட்ஸ் நேஷனல் ப்ராடக்ட் இன்ட்டு ப்ரைமரி ஃப்ரம் த ப்ரைமரி செக்டர் இன்ட்டு நியூ குட்ஸ். இதில் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த செகண்டரி செக்டர் தான் சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபேக்ட்ரி, ஒர்க் ஷாப், ஹோம், இதெல்லாம் செகண்டரி செக்டரில் வரும். இப்போ குடிசை தொழில் பண்ணுறாங்க, ஊறுகாய் போடுறாங்க, இதெல்லாம் செகண்டரி செக்டர். எக்ஸாம்பிள் மேக்கிங் கிளாத் ஃப்ரம் காட்டன், மேக்கிங் சுகர் ஃப்ரம் சுகர் கேன், பிரிக்ஸு, ஓகேவா, இதெல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னா செகண்டரி செக்டரில் வந்துடும். இதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் செக்டர் கூட சொல்லலாம். அடுத்தது போனது பார்க்குறது வந்து டெர்ஷரி செக்டர். இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கும். இவங்க எந்த ஒரு குட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற 2 செக்டருக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் எசென்ஷியல் சர்வீஸ் லைக் ஹெல்த், எஜுகேஷன், லா, இது எல்லாமே சர்வீஸ் செக்டரில் தான் வரும். எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், ஸ்டோரேஜ், ட்ரேடு, கம்யூனிகேஷன், டீச்சர்ஸ், டாக்டர், பார்பர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே வந்து சர்வீஸ் செக்டர் தான். கம்ப்ளீட்டிங் த ஸ்டேபிள் ஹவு செக்டர்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இப்போ எல்லா செக்டர்ஸும் ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்கும். ஓகே, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் ரிஃப்யூஸ் டு செல் சுகர் கேன் டு சுகர் மில். ஃபார்மர்ஸ் வந்து சுகர் மில்லுக்கு சுகர் கேன் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அதிலேருந்து வர சுகரை வந்து ஐசோலேட் பண்ண முடியாது. அப்போ செகண்டரி செக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரைமரி செக்டர் ஃபார் ரா மெட்டீரியலுக்கு யார் சார்ந்தா இருக்குன்னா ப்ரைமரி செக்டர் சார்ந்தா இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் இம்போர்ட் த காட்டன் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஃப்ரம் இந்தியன் ஃபார்மர்ஸ். இப்போது இந்தியன் ஃபார்மர்ஸ்கிட்ட பை பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரைமரி செக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் பை தி செகண்டரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பையர்ஸ். இப்போது கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து கம்பெனி யார்கிட்ட எடுக்கும், காட்டன் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் யார்ட்லேருந்து வாங்கிக்கும். அப்போ ஃபார்ம் யார்ட்லேருந்து வாங்காமல் இம்போர்ட் பண்ணால் அது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா ப்ரைமரி செக்டர் லெவலில் அந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து நஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் ஃபெர்டிலைசரோட ரேட் அதிகமாகுது. மோட்டர் பம்போட ரேட் அதிகமாகுதுன்னா அது அப்படியே ப்ரைமரி செக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெர்ஷரி செக்டர். ஏன்னா ஃபெர்டிலைசர் கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சர் யார்டுக்கு பம்பு செட்டை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு வந்து சர்வீஸ் தேவை, டிரான்ஸ்போர்ட் தேவை. அது மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு இடத்துல கம்பெனி இருக்கும், அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட தயவு மூலமாக தான் ப்ரைமரி செக்டரும் ஒர்க் ஆகுது. அப்போ யாரையும் விட்டு யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தனியாக ஒர்க் பண்ணிட முடியாது. எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ண முடியும், எல்லா செக்டரும் சேர்ந்து தான். ஸ்ட்ரைக் பை டிரான்ஸ்போர்ட்டர் ஃபுட் கேனாட் ரீச் த சிட்டிஸ். டெர்ஷரி செக்டரில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா 2 செக்டருமே கஷ்டப்பட்டுரும், ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டர். அவங்க எல்லாம் ஒருத்தர் கனெக்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்போம். அடுத்தது டெய்லர். டெர்ஷரி சர்வீஸ். டெய்லர் டிபெண்ட்ஸ் ஆன் கிளாத்தை வந்து ஒரு செகண்டரி செக்டர்லேருந்து வாங்கணும். காட்டன் வந்து அந்த செகண்டரி செக்டருக்கு ப்ரைமரி செக்டர்லேருந்து வரும். இன்னும் ஒருத்தர் இன்டர் கனெக்டர் அப்படிங்கிறத இந்த டேபிள் மூலமாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 3 செக்டர் வித் எக்ஸாம்பிள். ப்ரைமரி அப்படிங்கும்போது நேச்சுரல் ரிசோர்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, ட்ரீ கட்டிங், மைனிங், அயன் ஓர். செகண்டரி வந்து ரா மெட்டீரியலை ப்ராடக்டாக மாற்றுவாங்க. இப்போது வுட்லேருந்து ஃபர்னிச்சர் கொண்டு வர்றது, இப்போது அதே மாதிரி இரும்புலேருந்து கார் கொண்டு வர்றது. டெர்ஷரி செக்டர் பார்த்திங்கன்னா சர்வீஸு, அந்த ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. பேங்கிங், டீச்சர், பஸ் டிரைவர்,
இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து இன்னொரு கம்பெனிக்கு அனுப்பணும், இல்லை ஒர்க்கருக்கு அனுப்பணும் அப்படின்னா பேங்கிங் மூலமாக தான் அனுப்புவாங்க. அது ஒரு சப்போர்ட்டு. அது வந்து பேங்கிங் செக்டர் வந்து ப்ரைமரி செக்டருக்கும் செகண்டரி செக்டருக்கும் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த ஆக்குபேஷன் இன்டு செக்டர். ப்ரைமரி செக்டர் பாருங்கள், பவர் கல்டிவேட்டர், ஃபிஷர்மேன், கார்டனர், பீ கீப்பர், இவங்க எல்லாம் ப்ரைமரி செக்டர். அதே மாதிரி செகண்டரி செக்டரில் ஒர்க்கர்ஸ் இன் மேட்ச் ஃபேக்ட்ரி, பேஸ்கெட் வீவர், பாட்டர், இதெல்லாம் செகண்டரி செக்டர். டெர்ஷியரி செக்டரில் பால்காரரு, ப்ரீஸ்ட்டு, கொரியர் பாய், மணி லெண்டர், கால் சென்டர் எம்ப்ளாய், ஆஸ்ட்ரோனட், இவங்கெல்லாம் டெர்ஷியரி செக்டர். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல். ஸ்கூலில் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, ஜூனியர், சீனியர்னு பிரிக்கிறோம்ல. எதுக்காக பிரிக்கிறோம்? ஒரு ஏஜ் கிளாஸ் 5 அப்படின்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் குரூப் இருப்பாங்க. அப்போ கிளாஸ் 5ல் 15 வயசு பையனும் 2 வயசு பையனும் உள்ள குறைச்சா டீச் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் வைக்கும்போது ஈஸியாக நம்ம டீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். கம்பேர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஓகே, இப்போ எதுக்காக கம்பேர் பண்ண போகிறோம்னா, எந்த செக்டர் வந்து அதிகமான வேல்யூ கொடுக்குது மணி இன்கமில், அது மாதிரி எந்த செக்டர் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் கம்பேர் பண்ண போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் விச் செக்டர் கான்ட்ரிபியூட் மோர் டு எக்கனாமி, டு நோ ஹவு many பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஈச் செக்டர். சம் செக்டர் மே ப்ரொடியூஸ் மோர் வைல் அதர்ஸ் ஆர் எம்ப்ளாய் மோர் பீப்புள். ஒரு செக்டர் என்ன பண்ணணும், அதிகமான இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு செக்டர் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ வெளியே வந்திருக்குங்கிறத மட்டும் மெஷர் பண்ணால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், வேல்யூ ருப்பீஸில் நம்ம சொல்ல போகிறோம். சர்வீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, குட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்ட்டு. இப்போ 10,000 கிலோ வீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா ஒரு கிலோ 20 ரூபான்னு பார்க்கும்போது அது 2 லட்ச ரூபா வருது. நம்ம 5,000 தேங்காய் இருக்குன்னா ஒரு தேங்காய் 15 ரூபா, 75,000 ரூபா ஆகுது. இந்த மாதிரி வேல்யூவாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கவுண்ட் ஓன்லி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். எப்போவுமே கவுண்ட் பண்ணும்போது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஃபைனல் குட்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்னா கன்சியூமரில் போயிட்டு சேல் ஆக போகுது. ஓகே, தே ஆர் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபைனல் குட்ஸ் தான் வந்து எண்ட் ப்ராடக்ட். இன்டர்மீடியட்ஸ் குட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைனல் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தவிர, ஓகே, வேறு எதுவும் அதில் ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் புரியும். வீட்டு கிலோ 20 ரூபா, ஃப்ளோர் வந்து அந்த மாவை அரைக்கிறதுக்கு ஒரு 5 ரூபா கூலி போட்டு 25 ரூபாவாக மாறுது. அது ஒரு பிஸ்கட்டாக மாற்றுறதுக்கு ஒரு 4 பாக்கெட் 80 ரூபா அப்படின்னு வருது. அப்போ கையிலலாம் வந்து யாருன்னா பிஸ்கட் தான் வந்து ஃபைனல் குட்ஸு. ஓகே, அப்போது வீட்டு, ஃப்ளோர் இதெல்லாமே வந்து இன்டர்மீடியட் குட்ஸு. அந்த ஃபைனல் குட்ஸு கிடைக்கிறதுக்கு இடையில பயன்படுத்தப்பட்ட குட்ஸை தான் இன்டர்மீடியட் குட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கடையில் போய் டீ குடிக்க போகிறோன்னா அதில் இன்டர்மீடியட் குட்ஸ் யாருன்னா டீ தூள், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் இது சுகர், இதெல்லாமே இன்டர்மீடியட் குட்ஸ். கடைசியாக கிடைக்கிறது டீ தான் நம்ம ஃபைனல் குட்ஸ். சரியா? அப்போ இம்பார்ட்டன்ட் நோட், டோன்ட் கவுண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ் செப்பரேட்லி. ஓகே, என்ன பண்ண தேவையில்ல, தனித்தனியாக இன்டர்மீடியட் குட்ஸை செப்பரேட் பண்ண தேவை. கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் குட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும், அதோடய வேல்யூ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் இல்லாமல் இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபைனல் குட்ஸோட வேலை வந்து 80 ரூபா. அப்போ நீங்கள் இந்த வீட்டோட விலை, ஃப்ளோரோட விலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் கவுண்டிங் ஆயிரும். அப்போ கரெக்டாக வந்து வேல்யூ சொல்ல முடியாது, எக்ஸஸாக சொல்கிற மாதிரி ஆயிரும். கவுண்டர் மல்டிபிள் டைம்ஸ், இதுதான் டபுள் கவுண்டிங்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் குட்ஸை வந்து ஃபைனல் சர்வீஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஃபைனல் குட்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஃபைனல் குட்ஸ் வெர்சஸ் இன்டர்மீடியட் குட்ஸ். ஓகே, பார்க்கலாம். ஃபைனல் குட்ஸ் அப்படிங்கிறது கடைசியாக கன்சூமர் கைக்கு போகிறது தான் ஃபைனல் குட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பிஸ்கட், கிளாத், ஃபர்னிச்சர். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படிங்கிறது இந்த குட்ஸை வச்சு இன்னொரு குட்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம், ஃபைனல் குட்டை மேக் பண்ண போகிறோம், அதான் இன்டர்மீடியட் குட்ஸ். எக்ஸாம்பிள் வீட்டு, ஃப்ளோர், காட்டன், யான். ஃபைனல் குட்ஸ் சோல்ட் டு கன்சியூமர் கவுண்டர் இன் GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகும். இன்டர்மீடியட் குட்ஸை வந்து என்ன பண்ண மாட்டோம், ப்ரொடக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதை தனியாக கவுண்ட் பண்ணுறதே கிடையாது. வேல்யூ ஆஃப் அவுட்புட், டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் என்ன சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமி. ஒரு எக்கனாமி வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எத்தனை $1 million எக்கனாமி அப்படிங்கிறத அந்த ஃபைனல் குட்ஸை வச்சு தான் சொல்லுவோம், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவோம். ஓகே, இதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1977 78 எந்த செக்டர் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ப்ரைமரி செக்டர் தான். ஓகே, அப்போது அதே 2017 to 18 பார்க்கும்போது அது எந்த செக்டராக மாறிடுச்சுன்னா சர்வீஸ் செக்டரை வந்து மாறிடுச்சு. கேன் யூ சே ஒய் விச் செக்டர் க்ரோன் மோஸ்ட் ஃபார் 40 years? லாஸ்ட்டு 40 வருஷமாக எந்த செக்டர் நல்லா க்ரோ ஆகிருக்குன்னா டெர்ஷரி செக்டர் தான் பயங்கரமான க்ரோத் அடைஞ்சிருக்கு. வாட் வாஸ் த GDP ஆஃப் இந்தியா இன் 2017-18?
அப்போது அதில் கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு கிராஃப் இருக்கும், அந்த கிராஃப் படி கொடுத்துருப்பாங்க. ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னது, பை ஆல் 3 செக்டார், எல்லா செக்டாரையும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னா 13,000 crores வந்து மொத்தம் 3 செக்டாரையும் சேர்த்து ஜிடிபியோட வேல்யூ. ஓகே, இந்த ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஷாப்பில் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது 100 ரூபா ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சரியா? அந்த கேக்கை விற்கும்போது 140 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோனா 40 ரூபா தான் லாபம். அந்த 40 ரூபா அதுதான் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் த கம்பேரிசன் பிட்வீன் 1977-78 அண்டு 2017-18 ஷோ? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, டெர்ஷியரி செக்டார் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த பிரைமரி செக்டார் விச் ஆர் டாமினன்ட் இயர்லியர், ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து யார் டாமினேஷன்னா பிரைமரி செக்டார். ஆனால் இப்போ யார் டாமினேட் ஆகுறாங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டார் வந்து டாமினேட், அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்வீஸ் செக்டாராக மாறிடுது. வாட் கன்க்ளூஷன் வி ட்ரா ஃப்ரம் த கம்பேரிசன்? இப்போ இந்தியன் எக்கானமி வந்து 40 வருஷத்தில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. அப்போது ஏன் அப்படின்னா இன்க்ரீஸிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெர்ஷியரி செக்டார், அதாவது ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாமே நல்ல க்ரோத் ஆனதுனால உங்கள் சர்வீஸ் செக்டர் வந்து நல்ல க்ரோத் ஆகிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் மாடர்னைசேஷன் ஆகிட்டு டைவர்சிஃபிகேஷன் ஆகிடுச்சு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில். வை த டெர்ஷியரி செக்டார் பிகமிங் இம்பார்ட்டன்ட் இன் இந்தியா? ஏன் வந்து டெர்ஷியரி செக்டார் வந்து இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேசிக் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், போஸ்டல், டெலகிராம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப எசென்சியல். இதெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க அந்த சர்வீஸ் எல்லாமே. டெவலப்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஃபியூல் டிமாண்ட் ஃபார் ரிலேட்டட் சர்வீஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபினான்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அக்ரிகல்ச்சர்லேயும் இண்டஸ்ட்ரிலையும் டெவலப் ஆகுறது அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெர்ஷியரி செக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்ரி டெவலப் ஆகுது, அப்போ நிறைய கிராப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நிறைய கிராப் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கிராப்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா டிரான்ஸ்போர்ட் வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போது நிறைய கிராப் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸு, அப்போ பேங்க் செக்டர் வரும்போது அந்த லோன் கொடுக்கும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்று என்னென்னா இன்டர் கனெக்டர்ஸில் இருக்கும். ஓகே, வை த டெர்ஷியரி செக்டர் க்ரோயிங்? ஏன் க்ரோ ஆகுதுன்னா பேசிக் சர்வீஸ் வந்து பேசிக் சர்வீஸ் டிமாண்ட் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் எல்லாம் தேவைப்படுது. ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரிக்கு தேவைப்படுறதுனால அந்த செக்டர் வந்து க்ரோ ஆகுது. அது மாதிரி டிமாண்ட் ஃப்ரம் பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டர், ஆட்டோமேட்டிக்காக 2 செக்டர்லேயும் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது இவங்களோட தேவைப்படுது. இப்போ ஸ்டோர் பண்ணணும், நிறைய கிராப் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். கிராப் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த கிராப்பை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஏரியா உண்டு, கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் சர்வீஸ் செக்டருக்குள்ளே தான் வரும். ஓகே, நம்ம ரைசிங் இன்கம் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பீப்புளோட இன்கம் ரைஸ் கூடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறது, வெளியே போய் சாப்பிட்றாங்க, ஹோட்டல், அது ஒரு சர்வீஸ் செக்டர் தான். டூரிசம் போகிறாங்க, அது சர்வீஸ் செக்டர் தான். இன்கேஸ் அவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, அதுக்கே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க டூர்லாம் போக மாட்டாங்க. பீப்புளோட இன்கம் கூடுறதுனால அவங்க டூர் போகிறது, அது மாதிரி இன்கம் கூடுறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, ட்ரைனிங் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்கம் அதிகமாகறனால சர்வீஸ் செக்டரும் க்ரோத் ஆகுது. நியூ சர்வீசஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஐடி டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்தது தான். இப்போ 1970லாம் ஐடிலாம் இருந்திருக்காது. இப்போ தான் உங்களுக்கு ஐடி டெக்னாலஜிலாம் வருது. அப்போ ஐடி டெக்னாலஜி வந்து கம்ஸ்டாண்ட்லேருந்து டெர்ஷியரி செக்டர், சர்வீஸ் செக்டருக்குள்ளே தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் க்ரோ ஆகுது. அது மாதிரி அன்ஈக்குவல் க்ரோத் வித்தின் சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர்னு சொல்லும்போது எல்லா சர்வீஸ் செக்டரும் ஈவனாக க்ரோத் ஆகுதா அப்படின்னு சொன்னால் அப்படி ஆயிருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ப்ரொஃபஷனல், டாக்டர், டீச்சர்ஸ் இதெல்லாம் ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ், இவங்கெல்லாம் ஓரளவு க்ரோ ஆகிருக்காங்க. அண்ட் லோ இன்கம் ஜாப் இருக்காங்க, அந்த ஸ்மால் ஹவுஸ் கீப்பர், ரிப்பேர் பர்சன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ், இவங்களாம் அந்தளவுக்கு க்ரோத் ஆகலை. மெனி ஒர்க்கர்ஸ் இன் லோ இன்கம் சர்வீஸ் கண்டினியூ தீஸ் ஜாப்ஸ் பிகாஸ் தே ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லோ இன்கம் சர்வீஸ் இருக்காங்களா, அவங்க அதே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன்லி சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டார் க்ரோயிங் ரேப்பிட்லி. ஓகே, அடுத்தது இந்த ஷேர் ஆஃப் சர்வீஸ் செக்டர் இன் ஜிவிஏ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இதுவும் ஒரு கிராஃப்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அது 40 வருஷமாக உங்களுக்கு எந்த செக்டர் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவர் டேக்கிங் த ப்ரைமரி செக்டர். அதுவே கிராஃப் 3ல் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக கொடுத்துருப்பா அப்படின்னா ப்ரைமரி செக்டர் தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கும்.
ஒய் ஹேஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட் ஷிஃப்டட் அவே ஃப்ரம் ப்ரைமரி செக்டர், ஏன் இன்னும் வந்து ப்ரைமரி செக்டர்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் மாறலை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர் ஹவ் நாட் கிரியேட் த ஜாப்ஸ், ஏன்னா போதுமான அளவுக்கு ஜாப் வந்து க்ரியேட் பண்ணலை, அந்தளவுக்கு நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் ஹியூமன் பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு ஜாப் க்ரியேட் பண்ணலை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதில் தான் அதிகமான மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அதனால் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் எம்ப்ளாய்டு இன் பிரைமரி செக்டர், மெயின்லி அக்ரிகல்ச்சர். ஓகே, ஈவன் தோ த ஷேர் ஆஃப் பிரைமரி செக்டர் இன் ஜிடிபி ஜிவிஏ டிக்ரீஸ் ஆனால் கூட, ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் பிரைமரி செக்டர்லேருந்து டிக்ரீஸ் ஆனால் கூட ஒர்க் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மோர் தென் 50% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸை அவங்க தான் வச்சுருக்கிறாங்க பிரைமரி செக்டர், எஸ்பெஷலி இன் அக்ரிகல்ச்சர். செகண்டரி அண்ட் டெர்ஷரி சர்வீஸ் லார்ஜ் ஷேர், எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு அக்ரிகல்ச்சர். ஒய் ஹேஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த பிரைமரி செக்டர் லைக் ஜிவிஏ ஹேஸ் நாட் எனஃப் ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் லார்ஜ், அவங்க ப்ரொடக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்போ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 9 times இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அதே இண்டஸ்ட்ரியல் அதாவது டெர்ஷரி செக்டரில் செகண்டரி செக்டரில் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா 3 times தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்வீஸ் செக்டர் வந்து 14 times ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 5 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் மெயின் ரீசன் மெனி ஒர்க்கர்ஸ் ரிமைன் இன் அக்ரிகல்ச்சர் ஈவன் தோ இட்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி 1/6 ஆஃப் த கண்ட்ரி ஜிவிஏ. கண்ட்ரியோட 1/6 ஜிவிஏ இருந்த அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டருக்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. வாட் டஸ் த மீன் ஃபார் ஒர்க்கர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்? தெர் ஆர் மோர் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் அக்ரிகல்ச்சர் தென் நெசசரி. தேவைக்கு அதிகமாக பீப்புள் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபார்ம் யார்ட் இருக்கும், அதில் வந்து 2 பேர் வேலை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போனால் கூட ப்ரொடக்ஷனில் எந்த பாதிப்புமே இருக்காது. ஓகே, அப்போ ரிசல்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். த ஒர்க்கர்ஸ் ஆர் டூயிங் சம் ஒர்க் பட் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு. இப்போ ஒரு ஒர்க்கரால் 8 மணி நேரம் வேலை பார்க்க முடியும், ஆனால் அவருக்கு 2 மணி நேரம் வேலை மட்டும் தான் அங்கே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எதுன்னு சொல்லுவாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்கில் வச்சு சொல்லலாம். இப்போ ட்ராகன் படம் பார்த்திங்கன்னா அதில் ஹீரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவார். ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு 8th படிக்காட்டால் கூட ஃபுட் டெலிவரி பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். அப்போது இதுதான் ஸ்கில் வச்சுருக்கிறாங்க, அந்த ஸ்கில்லை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே வரும். இப்போ ஸ்மால் ஃபேமிலி, ஃபார்மல் ஃபேமிலி ஹேவ் மெனி மெம்பர்ஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்மால் பிளாட். ஓகே, இப்போ மெம்பர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பிளாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. இதில் எல்லோரும் பிஸியாக இருக்க போகிறது கிடையாது, எல்லோரும் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறது கிடையாது. இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். ஃப்ரம் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் ஆர் டேக்கிங் ஜாப் அவுட் சைட் அக்ரிகல்ச்சர் லைக் ஃபேக்ட்ரிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ரிமைன் அன்சேஞ்ச். அதில் ஒரு சில பேர் வெளியே போனாலும் அந்த ப்ரொடக்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் ஃபேமிலியோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்க வெளியே போய் வேலை பார்க்குறதுனால. இது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா, ரைட்டு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.